ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஐயையோ, இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அது ட்ராமா இல்லைங்க, உண்மைதான். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம செஞ்ச தப்பில் கண்டிப்பாக நம்ம மாட்ட மாட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன், நம்ம பணத்தில் புரண்டு பிறண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்திலேயே நம்ம வாழ்கிறவங்க கண்டிப்பாக பணத்தை வச்சு எதையும் விலைக்கு வாங்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இது இருக்கு இல்லையா, சட்டம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே என் கால் தூசி அப்படின்னு சொல்லிட்டு செம கர்வத்தில் சுற்றிட்டு இருக்கா. ஆனால் நம்ம டிஐஜி போலீஸு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு புதிய கமிஷனராக அவங்க ஊருக்கு இது பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட்டு. அவங்க வந்ததும் அதிரடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் நம்ம வெண்பாவை இந்த ராஜேஸ்வரி கடத்தி வச்சுருந்தா. அதனால் அவளை கையும் களவுமாக கைது பண்ணி அதுக்கப்புறம் அவளை ஜெயிலில் போட்டு அப்புறமா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே வாதாட வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு எதிராக நம்ம தீபக் தான். நம்ம ராஜேஸ்வரியோட வக்கீல் வந்து என்னென்னவோ பேசி என்னென்னவோ பண்ண பார்த்தாங்க. ஆனால் அவங்களையே குறுக்கு விசாரணைன்ற பேரில் குழப்பி விட்டு அவங்கள கம்முன்னு உட்கார வச்சுட்டாரு நம்ம தீபக். அதுக்கப்புறம் இவங்க இருந்துக்கிட்டு, "ஏடியே, நீ யார், எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நல்லவன் மாதிரியே நாடகம் ஆடுற பற்றியா, தயவு செஞ்சு அதை விட்டுரு. ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் இந்த நாடகம் நடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன்னா நீ பண்ண எல்லா தப்புக்கான எவிடன்ஸும் என்கிட்ட கணக்கச்சிதமாக இருக்குது. இந்த ஃபைலில் தான் எல்லாமே இருக்குது. நீ என்னென்ன பண்ண, எது பண்ண, உன் வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி ஏமாற்றி சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டைய போகிறதுக்கு பிளான் பண்ண, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், ஏ டு செட்டு. இதுக்கு மேலேயும் என்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் தான் கிங்கு டானு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா நீ பில்டப் மட்டும் காட்டிட்டு இருந்த மாவளே, உன்னை சட்னி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீதிபதி அவர்களே, இவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுறாங்க. இவங்களுடைய வெறுப்பு வேண்டாது அது இதெல்லாம் சொல்லிட்டு என் மேலே வெறுப்பை காட்டிட்டு என்னை கொலை பண்ண கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்கு எதுக்கு ப்ரொடெக்ஷனு இல்லை, உனக்கு எதுக்கு ப்ரொடெக்ஷன்ன்ற, நீ எவ்வளோ பெரிய கேக் மாதிரி கில்லாடின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதுக்கான வீடியோ ஆதாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதில் தான் தெரிய வருது, இந்த இவங்க இருந்தாங்க இல்லையா, நம்ம விஜயோட உண்மையான மனைவி, அவங்கள வந்து யார் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவள் வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் முடியாது. ஏன்னா ரேணுகாவை கொலை பண்ணது இவ தான் அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு அழகான எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அது மூலியமாக இனிமேல் நம்ம தப்பிக்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்க அந்த நேரத்தில் தான் இந்த தீபிகா உள்ள வர இவங்க காட்டுறது எல்லாமே போய் இந்த காலத்தில் ஏஐ அப்படின்றது ரொம்பவே பிரபலமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஏஐயை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இங்கே இப்படி சித்தரிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு பொய்யான ஒரு தகவலை பண்ணியிருக்க மாட்டாங்க, பொய்யான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல தீபக் வந்து கையும் களவுமாக எல்லாத்தையும் காட்டுறாரு. ஓஹோ, இது எல்லாமே ஏஐயில் எடிட் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீங்கள் இதை பண்ணுறப்ப நான் பக்கத்தில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ, நீங்களும் வேறு ஏதாச்சும் எடிட் பண்ண ஏஐ கடைக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை, ஒரு யூகம்தான் அப்படின்னு சொல்ல, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லா பாயிண்ட்டும் ராஜேஸ்வரிக்கு எதிராக இருக்கிறதுனால ராஜேஸ்வரிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே இருக்கிற கமிஷனருக்கும் இவளுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் கோர்ட்டுக்குள்ளேயே நடக்குது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.